ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 58வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். 7 விதமான தாமரைகள் சொல்ற. இதுல அம்பாளோட எதெல்லாம் தாமரை மாறி மொத்தமா பகவான் யாரு? கிருஷ்ணர் சொல்லும் போது எல்லாம் தாமரை வடிவம் சொல்லுவோம். தாமரை கைகள், தாமரை கண்கள், தாமரை போன்ற முகம், அம்புஜ வதனம் இல்லையா? அம்புஜம் வந்து கமல முகம் சொல்லுவா. கமலம்னால தாமரை, அப்படி எல்லாமே சொல்ற மாதிரி அம்பாளும் எல்லாமே தாமரை அப்படின்னு சொல்ற. இதுல நம்ம அனுபவிக்கலாம். அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகைசே நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் தகைசே நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அருணாம்புயம், அம்புயம் அப்படிங்கும் போது தாமரை மலர். அருண அம்புயம், சித்த அம்புயம், தருண அம்புயம், கருண அம்புயம், வதன அம்புயம், கர அம்புயம், சரண அம்புயம். 7 விதமான தாமரைகள். அருண அம்புயம் செந்தாமரை மலர், சித்த அம்புயம் இதே தாமரை, தருண அம்புயம் மலராத தாமரை பூம்பு போன்ற முட்டு போன்ற தனங்களை உடையவள் அம்பாள் ஸ்தனங்கள். கருண அம்புயம் கருணை ததும்பி வழியும் விழிகள் இல்லையா? தாமரை மலர் இதழ் போன்ற கண்கள் சொல்வா. வதன அம்புயம் முகத்தாமரை கமல முகம், கர அம்புயம் கை தாமரை கைகள் தாமரை போன்று, சரண அம்புயம் திருவடி தாமரை. இதை தவிர எனக்கு வேறு புகலிடமே கிடையாது அப்படிங்கிற இந்த 7 தாமரை மலர்களையும். ஏன்னா அம்பாள் போன பாடல்ல அழியாத நிலைத்த இன்பம் அப்படிங்கிற பேரருளை தராதது உன்னுடைய மெய் அருளா அப்படின்னு கேட்டவர் இதுல எல்லாத்தையும் அம்புயமாக சொல்லி, அதை தவிர நான் ஒரு தஞ்சம் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமேன்னு சொல்ற. எந்த விதமானதுன்னா அம்புயங்கள் தாமரை மலர்கள்ல ரொம்ப மகிமை வேற, சிறந்தது வேற. மகிமைனா பெருமையுடையது, மிக பெருமை உயர்ந்தது தாமரை மலருக்குத்தான். ஏன்னா தாமரை மலர் தான் பழைய காலத்திலேருந்தே இந்திய சிற்பக்கலையை ஆராய்ந்து பார்த்தால் கூட தாமரை மலருக்குத்தான் உயர்ந்த பண்பாட்டை உயர்த்தும் பொருளாக இருக்கின்றது அப்படின்னு கீவா ஜெகநாதன் சொல்லியிருக்கார். ஆனந்த குமாரசுவாமின்னு ஒரு பேரறிஞர் இதை ஆராய்ந்து எழுதியிருக்கிறாராம். அதனால தாமரை எல்லா கவிஞர்களுக்கெல்லாம் கற்பனைக்கு முதல்ல தாமரை தான் சொல்வா. ஏன்னா ஓவியம் பார்த்தாலும் எல்லாம் சிற்பம், எல்லா தெய்வங்களுக்கு எல்லாம் கை கால் கண் முகம் எல்லாமே தாமரை போன்றதுன்னு தாமரை மலர் தான் முதல்ல போடுவா. எல்லாரும் பார்த்தா முதல்ல தாமரை வரைவா. அப்போ யாருக்கு? எல்லாருக்கும் ஆசனமாக இருக்கின்றது தாமரை. பிரம்மா, சரஸ்வதி, மகாலட்சுமி, விநாயகருக்கு கூட பாடும்போது ஔவையார் என்ன பண்ணுவா? சீதக்களப செந்தாமரை பூம்பாதம், சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பொலி அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி தான் விநாயகராக வல்ல ஔவையார் சொல்ற மாதிரி அந்த புண்டரீகம் இதயத்தை கூட தாமரை தான் சொல்லுவா. ஹிருத் புண்டரீகம்னு சொல்லுவா, இதய தாமரை அப்படின்ட்டு. அம்பா எல்லாருமே நிறைய பார்த்தோம்னா எல்லாரும் தாமரையை நிறைய இதுக்கு ஒப்புமை சொல்லிட்டே இருப்பா. தாமரை வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்னு மகாகவி பாரதி சரஸ்வதி பத்தி பாடும்போது, செந்தாமரை காடனைய மேனின்னு மணிவாசகர் திருவாசகத்துல. அப்போ தாமரைகளை பத்தி சொல்லாதவாளே இல்லை. எல்லாமே தாமரைக்கு நிறைய பெயர். பங்கஜம், அம்புஜம், கமலம், புண்டரீகம் அப்படின்னு. ஏன் பங்கஜம்னா பங்கம்னா சேரு,
ஜம்னா உதிக்கிறது, சேற்றில் உதிப்பது தாமரை. அப்போ அம்புஜம் அப்படின்னா நீர், அம்புனா தண்ணீர்லயே அம்புயம், அப்போ தண்ணீரில் தோன்றுவதனால் அது அம்புஜம். கமலம் ரொம்ப அழகானது, அதனால கமலம். புண்டரீகம் விரிவடையக்கூடிய தன்மையுடையது. பிரம்மாவுக்கு கூட விரிஞ்சி அப்படிங்கிற பேர் உண்டு. விரிஞ்சம் அப்படின்னா தாமரை, விரியக்கூடிய தன்மையுடையது. அப்படியே மலர் பெருசா அப்படி பூம்பா இருக்கிறது, அப்படி விரிஞ்சு அழகா இருக்கும். எல்லா பூக்களுமே மலரும், ஆனால் தாமரைக்குள்ள அழகு மற்றது கிடையாது. தாமரை அவ்வளவு உயர்ந்தது. அப்போ என்ன சொல்றாருன்னா, ஏன் அருணா அம்புயம் சித்த அம்புயம்லாம் அழகா சொல்ற. அருணா அம்புயம், அருணம் அப்படின்னா சிவப்பு தெரியும். அருணன் என்ன சொல்றான், கீழ் திசையில அருணன் வரும்போது கதிரவன் தோன்றினான்ட்டு. அப்போ அம்புயம், அருணாம்புயம், சிவந்த தாமரை. அம்பாள் தாமரையில எழுந்திருக்கான மகாலட்சுமியா சொல்ற. ஏன்னா செந்தாமரையில் இருப்பவள் யாரு இல்லையா, செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவளே அப்படின்னு சொல்லி பாடுவார் மகாலட்சுமிக்கு பாடும்போது. லலிதா சஹஸ்ரநாமத்துல மகா பத்மாடவி சம்ஸ்தா நளினி பத்மாசனா சகஸ்ரதல பத்மஸ்தா அப்படின்லாம் நிறைய சொல்றார். சியாமலா தண்டத்துல பத்ம பாஸ்பத் கரே ஸ்ரீகரே, கையில் அழகிய தாமரை புஷ்பத்தை ஏந்தியவளைன்னு காளிதாசன், கவி காளிதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்போ எல்லாத்துலயுமே சியாமாபாம் கமலாசனார்ச்சிதபதாம் நாராயண ஸ்யானுஜாம், மீனாட்சி பஞ்சரத்ன அனுபவிச்சோம் இல்லையா, கருமை நிறம், தாமரை ஆசனத்தில் அர்ச்சிக்கப்படுபவள், நாராயணன் சோதரியாக இருப்பவள். அதனால ஆரியா சதகத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம். அடுத்து தாமரை மலர், அது உபனிஷத்தாம், அதிலிருந்து மது, அந்த உபனிஷத்தம், அந்த உபனிஷத்தை தேன் தேவியோட ஞான பால் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப தாமரை தான் அன்னை காமாட்சின்னு ஆரியா சதகத்துல மூக கவி சொல்லியிருப்பார். அப்ப அருணா அம்புயம் அப்படின்னு சொல்ற, செந்தாமரை மலர்ல வீற்றிருக்கக்கூடியவளாக சிவப்பு நிற அருணா அம்புயம்னு சொன்னார். அடுத்தது சித்த அம்புயம் சொல்றார். என் நெஞ்சம் என்னும் தாமரை அப்படின்ற சித்தம், அருணாம்பயத்தில் அமர்ந்திருக்கிற அம்பிகை என்னுடைய சித்தத்திலும் அமர்ந்துள்ளாள் அப்படின்னு அபிராமி பற்ற சொல்றார். ஏன்னா எப்படிப்பட்ட இடமா இருந்தா, நாமளே ஒரு இடத்துல அழுக்கா இருந்தா போக மாட்டோம் அந்த இடத்துக்கு. நம்ம உள்ளத்தை அழுக்கா வச்சுட்டு அம்பாள் குடியேறணும்னு கூட்டா வருவிழா மாட்டா. அப்போ சித்தம் சுத்தமா இருந்தால்தான் அம்பாள் இருப்பா. அப்பதான் ஜோதி பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசிப்பாள் உள்ளத்துல கள்ளமே இருக்கக்கூடாது நம்மள்ட்ட. அந்த கள்ளம், மன தூய்மை ரொம்ப முக்கியம். முதல்ல சித்த சுத்தி. அப்போ அழுக்கு இருக்கு, அதுல அழுக்க சேர்த்து வச்சுட்டு வேண்டாத நினைவெல்லாம் போட்டு குவிச்சு வச்சுட்டு மலை போல அப்படியே சேர்த்து வச்சுட்டு அதை நினைச்சு அசை போட்டு இருக்கோம். ரொம்ப நமக்குத்தான் கேடு அதெல்லாம் அப்போ அந்த சுத்தம் சித்தி ஆகணும், சித்தம் சுத்தி ஆகணுங்கிற, சுத்தமாகணும். தியானம் பண்ணினா சுத்தமாகும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த இதுக்குள்ள மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்வார். அப்போ மலர்மிசை ஏகினான், தாமரையில் உரைபவள். எப்படி அவர் யார் உள்ளத்திற்குள்ள போவாள், அவர்கள் உள்ளத்துல அழுக்கே இருக்காது. அந்த அம்பாள் உட்கார்ந்துச்சுன்னா எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள், எண்ணுபவர் கருள் எண்ணம் இருந்தாள். லலிதா நவரத்ன மாலை அனுபவிச்சிருக்கோம். பத்மாசன ஹம்சிகா கிருத்யா ஹிருதயஸ்தா சகசநாமங்களை நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை அப்படின்னு திருவாசகம் பார்த்திருக்கோம். எல்லாம் முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்தேத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை, ஐயன் ஐயனாருக்கே அப்படின்னு ஐயரானாருக்கேன்னு அப்பரடிகள் சொல்வார். இதயம் தாமரை வடிவத்துல இருக்கிறதுனால சிவப்பான ரத்தம் ஓடுறவாங்க. அதனால அது கருணை, கருணை மிகுந்ததாக சொல்றாரு. அதை சித்த அம்புயம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை மலர்ல அமர்ந்திருக்கிறதுனால தான் பிரம்மாவுக்கு விரிஞ்சன்கிற பேர் பார்த்தோம். குளிர்ச்சி உடையது, விரியும் தன்மை, நல்ல மனம் உடையது, தேன் ஊறுவது, பல இதழ்கள் கொண்டது. அதோட பெருமை பாருங்க, மகிமை வாய்ந்ததுன்னு முதல்லயே சொன்னார். அப்போ அடியவர்கள் உள்ளமும் எப்படி இருக்கணும்னா பரந்த எண்ணத்தோட அப்படியே விரியும் தன்மை கொண்டதாக, அன்பு எனும் குளிர்ச்சியை கொண்டதாக அப்படின்னு சொல்லணும். அன்புக்கு என்னது பெயர்? ஈரம்னு சொல்லுவா இல்லையா, நெஞ்சில கருணை இருக்கிறது. இன்சொலால் ஆரம் அலை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு மலர்ல ஈரம் இருக்கிற மாதிரி மனதிலேயே ஈரம் இருக்கணுமா. அதனால்தான் அடியவர்கள் அந்த இரக்கம் அப்படிங்கிற அந்த குணத்தோட இருக்கக்கூடியவர்கள். மென்மையான குணம், இரக்கம் வந்தாச்சுன்னா அப்போ பக்தி என்னும் தேன் ஊறுவதாக
இது அப்பேற்பட்ட நெஞ்சம் கஞ்சம் தாமரை மலருக்கு ஈடாக இருப்பதனால அம்பாள் அங்க விரும்பி எழுந்தருளி இருக்கிறாளாம். அப்ப என்ன அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புய முலை தையல் நல்லாள் அப்படிங்கிற தருண அம்புயம். தருணம் எப்படி இளமை, தருணம்னா ஒரு ஒரு அர்த்தம் இளமைன்னு சொல்லலாம். இல்ல இது தருணம் இதையான இது தக்க சமயம் ஐயா அப்படின்னு சொல்லுவா. அப்ப அபிராமி எப்படிப்பட்டவளா? இளமை மாறாதவள் இல்லையா? எப்படி ஒரு கன்னி, என்றும் கன்னியாக இருக்கக்கூடியவள், என்றும் நித்திய யௌவன அப்படின்னு சொல்றா அம்பாளை அதனால அம்பாள் தாமரை முட்டுக்கள் போன்ற ஸ்தனங்களை உடையவளா. அது ஏன் அப்படின்னா பர அபர ஞானம். அது அந்த ரெண்டு இதுவும் பரம் அபரம் அப்படிங்கிற ஞானம், அந்த க்ஷீரத்தை பாலை கொண்டது. அது அப்போ நம்மளுக்கு பக்குவம் இருந்தால்தான் நம்மளுக்கு அந்த பாலை அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? அம்பாள் எப்படின்னா வாரணிந்து இருமாந்த முலையும் அப்படியே கச்சை அணிந்து பெருமிதத்தோட அழகும் கொஞ்சம் ஸ்தனங்களை உடையவளா. அபிராமி பதிகத்தில் அபிராமி பட்டர் அது மாதிரி சௌந்தரிய லகரியில சமம் தேவி ஸ்கந்த விபவதன பீத்தம் ஸ்தனயுகம்னு 42வது சௌந்தரிய லகரி பாடல் அனுபவிச்சிருக்கோம். அமுதேவற்றோஜா அமிர்தரச மாணிக்க குதுபோ அப்படின்னு சொல்லுவார் அவருடைய அம்பாளுடைய ஸ்தனங்களை. தவஸ்தன்யம் மன்னே தரணிதர கன்னியே ஹிருதயதக அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்துலயும் அம்பாளோட ஸ்தனங்களை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பா ஒவ்வொருத்தரும். ஏன்னா அது பர அபர ஞானம் கொண்ட பால் கொண்டது. தையல் அப்படின்னா என்னதுன்னா இளமையானவள், பால அம்பிகை. என்னைக்கும் இளமை உடையவளாம், அழகுடையவள், அலங்காரத்தில் சிறந்தவள் அப்படின்லாம் சொல்லலாம். இப்ப நல்லாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பண்பில் சிறந்தவள் அம்பாள், பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவள் அம்பாள். தை என்ன சொல்லுவோம், இந்த தை அப்படின்னா ரெண்டா இருக்கிறத ஒன்றாக சேர்த்து தைப்பது, அதான தை சொல்றோம் இல்லையா? துணி நம்ம செய்கிறோம், துணி பிரிந்தா ஒன்றா இணைங்கிறதுக்காண்டி தச்சுதா அப்படின்னு சொல்றோம். அப்போ பிரிந்திருப்பது அதை ஒன்றாக்குவது. அம்பாளும் சுவாமியும் பிரிந்திருக்காம ஒருவரோடு ஒருவர் இணைந்து தையல் அப்படிங்கிற தையல் நாயகி அம்பாள் பேரு. உடல் சேர்ந்திருக்கு. தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே அப்படின்னு சொல்லுவார். தையலார் மையலிலே ஒன்று பெண்கள் சொல்லலாம். பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததேன்னு ஞான சம்பந்தர் சொல்லுவார். அப்போ அம்பாள் எல்லாருக்கும், நல்லவர்கள் எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடியவள். சரி, எனக்கு இவன் அதை செய்யலை இதை செய்யலைங்கிறதுக்காண்டி, எனக்கு தரல அப்படிங்கிறதுக்காண்டி அவள் மேல கருணை இல்லாம இருக்காளா? எல்லாத்தையும் கருணை காட்டுபவள். அதனாலதான் தையல் நல்லாள் அப்படின்னு சொல்றேன். தகைசே நயன கருண அம்புயம், கருணை நிறைந்த கண்களை உடையவள். அந்த தாமரை அம்பாளோட முகம்ங்கிற தாமரையில கருணை பொழிகின்ற கண்கள், இரு தாமரை இதழ்கள் போன்று இருக்கின்றது அம்பாள். நகை அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவார்? அழகு சொல்லலாம், அருள், அன்பு, எத்தனை வேணா சொல்லிக்கலாம். அப்போ இப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்த அம்பாளோட தகைசே நயன கருணாம்புயமா, ஒருங்கே பொருந்திய கண்களா அம்பாளுடைய கண்கள். எல்லாமே கண்கள் பார்த்தோம்னா மீனாட்சி, காமாட்சி, அட்சினா கண்கள் இல்லையா? விசாலாட்சி, நீலாயதாட்சி அப்படின்னு பார்க்கலாம். ஏன் மீனாட்சி? மீன் பசியோடு இருக்கும்போது அந்த தாய் மீன் இருப்பா, குஞ்சுகள் அப்படி கண்ணாலேயே பார்த்து ரட்சிக்குமா, அதுகளுக்கு பசி ஆறிடுமா. அத மாதிரி அம்பாளும் நம்மளை கண்களால பார்த்து கடாட்சத்தை வீசினோன்னு நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து ஆனந்தம் உண்டாகின்றதா. அதனால மீனாட்சி அப்படின்பா. எப்படி சௌந்தரிய லகரியில 48வது பாடல்ல இருந்து 58வது பாடல் வரைக்கும் கடாட்சம், அம்பாளோட கடாட்சத்தை பத்தி சொல்லியிருக்கார். ஏன் மூக பஞ்சசத்தியில கடாட்ச சதகம்னே 100 பாட்டு அப்படியே எழுதியிருக்கார். தகைசே நயன கருணாம்புயம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அம்பாளோட கண்களை பத்தி ஆதிசங்கரர் சொன்னது நம்மளுக்கு இந்த இடத்துல அது பொருத்தமா எடுத்துக்கலாம். என்ன பார்த்தோம்? 57வது பாடல்ல சொன்னார்னு சொன்னோம், பார்த்தோம் இல்லையா? திரிசாத்ராகி எஸ்யா அப்படின்னு பார்த்தோம். நம்ம அம்பாளோட அந்த அழகா சொல்லியிருக்க அந்த கண்கள், திரிசாத்ராகி எஸ்யான்னு அந்த கண்களை பத்தி அவ்வளவு அழகா. திரிசாத்ராகி எஸ்யா தரதலித நீலோத்பல ருச்சான்னு 57வது பாடல்ல ஆதிசங்கரர் அழகா இந்த பாடலுக்கு சமமா இருக்கிற மாதிரி தோணும். கண்ணினுடைய பெருமை, அம்பாளோட கண்கள் எவ்வளவு ஏற்றமுடையது அந்த பெருமை அப்படிங்கிறார்.
ஏன்னா அந்த கண்களுக்கு ஏன் அவ்வளவு இதுன்னா, நம்ம உடம்புல எந்த இடத்துல வலி வந்தாலும் முதல்ல என்ன பண்ணோம், உடம்புல கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும் நம்மளுக்கு, இல்லையா? அப்போ ஒண்ணு ஆனந்தம் அடைஞ்சாலும் கண்கள்ல கண்ணீர் வரும், துன்பம் வந்தாலும் கண்ணீர் வரும். அப்போ கண்ணுக்கு துன்பம்னா அது எப்படி வரும்? மற்ற அவயங்கள் அப்ப கண்ணீரை சிந்துமா? பண்ணாது. அப்ப கண்ணு மட்டும்தான். உடல்ல எந்த அவயத்துல எந்த இது வந்தாலும் கண்கள் காட்டி கொடுக்கும்பா. அப்போ கண்கள் தெரிஞ்சிடும், கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒருத்தர். அதனால தான் கண்ணை பார்த்து பேசு அப்படிம்பா. கண்ணை பார்க்கும்போது நம்மளுடைய மனசோட இது வந்து தெரியும் எதுனாலும். அப்போ நான் பகவானுக்கு ஏன் கண்ணன் பெயர் வந்தது இல்லையா? பிறருடைய துன்பங்களை தன் துயரமாக நினைத்து அவர்களுக்காக வருந்தி எல்லா காரியமும் செய்யக்கூடியவர் விஷ்ணுவை சொல்றார் கண்ணன். அது மாதிரி அம்பாளும் அதே மாதிரி தான். எப்படி போனார் பாண்டவர்களுக்காக தூது போனார், எப்படி பஞ்சபாண்டவர்கள் வந்து துயரத்தை அனுபவிச்சும் போது தானும் அதற்காக வருந்தினார் இல்லையா? அப்போ கண்களுக்கு ஏன் அவ்வளவு பெருமைன்னா, கண்கள் காணும் காட்சி ஒன்றுதான். ரெண்டு கண்கள் இருக்குன்னா ரெண்டு வெவ்வேறு காட்சியை பார்க்குமா? பார்க்காது. அதனாலதான் கண்கள் ஒரு காட்சியை தான் பாணும். கண்ணால் கண்டேன் அப்படின்னு சொன்னாலே ரெண்டு கண்ணையும் சேர்த்து ஒரு காட்சி தான் நம்மளுக்கு வந்துட்டு. அதனாலதான் எப்படி பட்டினாலும் அந்த கண்களுக்கு அவ்வளவு பெருமை. அதனால உன்னுடைய கருணை நிறைந்த கடற்கண் கடாட்சத்தை என்மேல் காட்டி உன்னுடைய அருள் பெற அருகதை, நான் எனக்கு அது அருகதை இல்லாட்டாலும் கூட நீ அதை லட்சியம் பண்ணாமல் நீ என்னை கடாட்சிப்பாய். அதனால உனக்கு என்ன கஷ்டம் வரும் அப்படின்பார். ஏன்னா பரமென்று உன்னை அடைந்தேன் தமியேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் பின்னால வரப்போற அபிராமேந்திராதி பாடல் அனுபவிப்போம். தயமான தீர்க்க நயனாம் அப்படின்னு சியாமலா நவரத்ன மாளிகை அம்பாளோட கண்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. மூக பஞ்சசதியில கடாட்ச சதகம் 100 பாடல்கள் எழுதியிருக்கிற அம்பாளோட இதுக்கு. அப்போ எப்படின்னா அருணகிரியார் தேவேந்திர சங்கம வகுப்புல கரைபொழி திருமுக கருணையில் உலகெழு கரநிலை பெருவளர் கரமேந்திய பைங்கிழி மாசாம்பவி அப்படின்னு சொல்ல லலிதா சகஸ்ரநாமத்துல பத்மநயனா அப்படின்ட்டு எப்படி வந்து கண்கள் அப்படி கண்கள் கடாட்சத்தை என் மீது பொழிந்து உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை எனக்கு நீ அருள வேண்டும் அம்மான நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகர ஸ்தவத்துல சொல்லுவார். அவ்வியாஜசீந்தரம் அனுத்தரம் அப்ரமேயம் அப்ராகுதம் பரமமங்கலம் அங்கீரி பத்மம் சந்தர்யே தது சக்ரித் பவதி தயாத்ர திருஷ்டாஸ்மி கேன ததகம் தூ விலோச்சனேன அப்படின்னு சொல்றாரு. அம்பாளோட கடாட்ச பெருமை சொல்லினே போயிட்டு இருக்கலாம் நம்ம வந்துட்டு. அடுத்தது வதன அம்புயம் சொல்றார். வதனம் முகம், தாமரை முகம், தாமரை கமல முகம் சொல்றோம் இல்லையா? அதுதான் முகத்தாமரை. தாமரை முகத்துக்கு எல்லாருமே தாமரை மலர், அதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டான். உபமானம் சொல்லணுமா உடனே தாமரை போன்ற முகம். அப்போ அம்பாளுடைய திருமுகமும் எப்படி இருக்கா? மலர்ச்சியுற்ற அழகிய தாமரை மலர் போன்ற தரஸ்மேன முகாம்புஜா லலிதா சகஸ்ரநாமத்துல அனுபவிச்சிருக்கோம். தாமரை வதனம். அப்போதளந்த செந்தாமரையினை வென்றதம்மா உந்தன் திருமுகம் அப்படின்னு சித்திரத்தில் எழுந்த செந்தாமரை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யாராவனோட இத முகலாவண்யத்தை கவி சக்கரவர்த்தி கம்பரன் சொல்லும் போது அப்படி சொல்லுவார். அப்போ முகத்துக்குன்னா தாமரை முகமலரை தாமரை மலரை தவிர வேற மலர்களை சொல்லி யாருமே ஒப்பிட்டு எழுதுறதே இல்லை. முகத்தாமரை அப்படின்னு தான் சொல்றார். அடுத்தது கர அம்புயம். கரம்னா என்னது? கை இல்லையா? அம்புயம் அந்த கரம் வந்து கை தாமரை. எப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது முதல்ல எது? கைதான் இல்லையா? அதனாலதான் ஈ கை அப்படிங்கிறா. இந்த கையால கொடுக்கறதுனாலதான் ஈ கை அப்படின்னு சொல்றா. அப்போ எப்படி கருணை வந்தாச்சுன்னா அம்பாளுடைய 4 கரங்களுமே கருணை உடையதான். ஒரு கையில என்ன வச்சுட்டு இருக்கா? தாமரை புஷ்பம். அதனால கர அம்புயம் அப்படின்னு பத்ம பாஸ்வத் கரே ஸ்ரீகரேன்னு சியாமலா தண்டகத்துல அழகா இருக்கும். கவி காளிதாசன் சொல்லியிருப்பேன். இது தாமரை போல விரிந்த கையினை உடையவள் வாசராரம்ப வேலா சமுஜ்ரிம்பமர விந்த பிரதிபந்த பாணித்வயே அப்படின்னு தவகர கமலவரே அப்படின்னு ஜெயதேவன் கீத கோவிந்தத்தில் சொல்லியிருப்பார். அப்ப எல்லாத்துலயுமே கரங்களையும் தாமரை. ஏன்னா கர்ணனுக்கு சொல்லும் போது ஈந்து சிவந்த கரத்தினன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்ற. அதனால அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய கரங்கள் அபிராமி அம்மையோனது அப்படின்னு சொல்லி கராம்புயமும். அடுத்தது சரண அம்புயம். கடைசியில பாதத்துல வந்து சரணடைறது சொல்ற. அம்பாளோட திருவடி மகிமை பாதார விந்த சதகம் அப்படியே 100 பாடல்கள் நம்ம அனுபவிச்சோம்.
அப்போ இதுல என்ன சொல்றாரு, கருணா அம்புயத்துல தொடங்கி சரணாம்பயத்துல பாதாதிகேசம் நம்ம பண்ணணும், கேசாதி பாதம் எப்படிலாம் சொல்லுவா. அம்பிராமி பட்டர் என்ன சொல்றார், நயன தாமரையை பார்த்தவ பாதத்தாமரை வரைக்கும் முடிக்கிற. அப்போ எப்படி கீழதான் மேல போனோம், நம்ம திருவடியை தான் முதல்ல பார்க்கணும்பா. ஆனா இங்க அவர் என்ன சொல்றார், முடியில இருந்து தொடங்கி வர கண்கள் அதுல இருந்து. அதனால அவர் அபிராமியோட அருளை பூரணமாக பெற்றவர்னால அந்த கண்கள்ல இருந்து ஆரம்பிக்கிற மலர்ந்த முகத்தாமரை, கண்களை பார்க்கிற தாமரை மலர் போன்றது கண்கள் கருணாம்புயம் சொல்றார். அடுத்தது என்னதுன்னா முகத்தாமரை சொல்றார், வதனாம்புயம் சொல்றார். அப்புறம் கருணையை வாரி வழங்கக்கூடிய கரத்தாமரை, அப்புறம் சரணாம்புயம் இப்படி முடிக்கிறார். சரணாம்புயத்துல கொண்டு வந்து முடிச்சு எப்படிப்பட்ட இது எல்லாம் அவனை போய் சரண் அடையணும். கீதையில நம்ம பார்த்திருக்கோம், சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபிய மோட்ச இச்சாமி மாசுசக அப்படின்னு கீதையில பகவான் சொல்லுவார். என்னுடைய திருவடி தாமரையை நீ இது பண்ணிட்டேன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற. அப்போ அம்பாளோட பாதங்கள் இரண்டும் தாமரைக்கு ஒப்பானவைன்னு பாதாரவிந்த சதகத்துல சொல்ல மாதிரி துனானம் பங்கோகம் பரமசுலபம் கண்ட குவை அப்படின்னு சொல்லுவார். அம்பாளோட பாத கமலங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ர பதவிகளை அம்பாள் வந்து கொடுக்கலாம். அவளுடைய சரணத்துல போய் அடைஞ்சாச்சுன்னா, ஏன்னா அனைத்து தேவர்களும் அண்ட சராச்சர்களும் அம்பாளை நம்ம பார்த்தோம் சௌந்தரிய லகரியில எப்பொழுதும் அடிபணிந்த வண்ணம் அப்படின்னு இருக்கான்ட்டு பாதார விந்தத்திலே நம்ம அனுபவிச்சிருக்கோம், சௌந்தரிய லகரியில பார்த்தோம். ஏன்னா அவர்கள்லாம் வந்து முடி பணிந்ததுனால அம்பாளுடைய நகத்தை இதுல பட்டு அப்படி ஒளி விட்டு பிரகாசிக்கிறதுன்னு சௌந்தரிய லகரியில சொல்ற மாதிரியே. அப்படி எப்படிப்பட்ட இதுன்னா மகாபாஷ்ய வியாக்கியா கடுசயனம் ஆரோபயதிவா ஸ்மர வியாபோர்ஷ்ய மிகன நீடிலம் காரயதிவா தீவிரே பானாம் அஸ்வா சயதி சததம் வா நிவசதிம் பிரணம்ரான் காமாஷ்யா பதநலின மகாத்மியம் கரிமா அப்படின்னு பாதாரவிந்த சதகத்துல மோககவி சொல்றதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இப்படி எத்தனையோ ஒரு 100 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை 100 ஸ்லோகங்களையும் அனுபவித்திருக்கோம் நாம. அடுத்தது என்ன சொல்றாரு, இதை தவிர நான் வேற ஒண்ணுமே பார்க்கல, அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே அப்படிங்கிற. ஏன்னா அம்பாளோட திருவடி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான். அதனால திருவடியில இறுதியில சரணடைந்தால் எப்படி யாரோ ஒருத்தன்ட்ட நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவன் அடியில போய் விழுந்து வணங்கிட்டோம்னா, அவர் காலிலேயே போய் விழுந்துட்டானா அவர் வந்து மன்னிச்சு விடுவார் இல்லையா. அம்பாளும் அப்படித்தான். அதனால நம்ம எப்படினாலும் திருவடியில போய் சரணடையணும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பழமொழி உண்டு, அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்னு சொல்லுவோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம், போடா அடி போடுறா அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு அடி உதவுப்பா, அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்பா. அடி உதவுவது போல் ராமனுடைய பாதுகையை வந்து பரதன் எடுத்துட்டு போனார். அந்த அடிதான் அவருக்கு வந்து உதவி அந்த சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி பண்றதுக்கு. அண்ணன் தம்பி கூட அந்த மாதிரி பண்ணல, அவருடைய பாதுகை தான் எனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததுன்னு சொல்றாரு அவர் வந்துட்டு. அதனாலதான் அடி உதவுனது போல அண்ணன் ராமனும் தம்பி லக்ஷ்மணனும் உதவவில்லை அப்படின்னு பாதுகைகள் தான் ஆட்சி புரிந்து காப்பதாக பரதனுக்கு ஆறுதல் சொல்லியதுன்னு சொல்றார். அத மாதிரி நம்ம வந்து எத்தனை மகா பாவங்கள் நிறைய செஞ்சுட்டே இருக்கோம், நம்ம வந்து பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவளை போய் சரணாகதி ஆயிட்டோம்னா நம்மளுடைய பிழைகளை எல்லாம் மறந்து அவள் நமக்கு நம்மளை ஆட்கொள்வாள் அப்படிங்கிறார். எதையுமே பாக்குறது இல்லை, இந்த குழந்தை வந்துடுத்து நம்ம காலில் விழுந்துடுத்து இதுக்கா நமக்கு வந்து காப்பாத்துறதுக்கு நம்மளை விட்டா யாரு, அம்மா. ஏன்னா அவள் தான் சர்வலோக ஜெகன்மாதா இல்லையா, ஸ்ரீ மாதாவாக இருக்கக்கூடியவள். அதனால அப்பேற்பட்ட அவளுடைய பாதங்களை போய் சரண் அடைஞ்சிட்டான்னா நமக்கு எல்லா விதமான இதுவுமே நடக்கும் அப்படிங்கிற. அதனாலதான் திருவடி சரணம் அடைந்தவர்களை காக்கும் மகிமை அதுதான், அது உண்மைதான் இல்லையா. சரணத்துல விழுந்த பரதனையே எப்படி இது பண்ணா, சரணத்தை காக்கும் திருவடி தான் ரட்சித்ததுன்னு. ஏன்னா பரதனுக்கு அதுதான் கை கொடுத்ததுன்னு பாதுகா சகசரத்துல சொல்லியிருப்பா. அத மாதிரி பாதத்தை விட பாதுகையே சிறந்ததுன்னு பெருமாள் கோவில்ல அதனால்தான் ஜடாரி சாத்திரா. மேல பார்த்தேன்னா அந்த ஜடாரியில 2 பாதங்கள் போட்டிருக்கோம், பகவானோட திருவடி. அதை நம்ம முடியில வாங்கிக்கும் போது அந்த பாதுகையை நம்மளை வந்து கவச்சமாக இருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறார். அதனாலதான் கடவுள் ஏன்னா எப்பேற்பட்டவர்னா இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் அப்படின்னு சொல்றார். அவன் அடியே போய்
சரண் புகுந்தால் தான் நம்மளுக்கு இந்த பிறவிங்கிற பெருங்கடலையே நம்மளால கடக்க முடியுங்கிற. அதனால்தான் அருணகிரியார் சொல்லியிருப்பார், பிரமனின் தலைமையில எழுதிட்ட பிரம்மலிபி எது மாற்ற வல்லது அப்படின்னு அருணகிரியார் யோசிச்சு சொல்றார். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்னு பார்த்தோம், அனுபவிச்சோம் கந்தர் அலங்காரம் இல்லையா. அம்பாள் எப்படி சரண் புகுந்தா காப்பாத்துவா. அதுதான் நமச்சிவாய வாழ்கலேருந்து ஆரம்பிச்சு நாதன் தாழ் வாழ்க சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றின்னு மாணிக்க வாசகர் பார்த்தோம், சிவபுராணத்துல அனுபவிச்சோம். அதனால திருவடிகளுக்கு என்ன பெருமை அப்படின்னு சொல்ற. அதனால சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு அவன் அடியில போய் சரண் புகுந்தால் அதுதான் முடிவான வழிபாட்டோட பயன் அப்படின்னு எடுத்து சொன்னார் இல்லையா. அதனால பகவானோட அம்பாளோட திருவடிகளை போய் சரண் புகுந்தாச்சுன்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை விஷயமான நம்மளால போய் அபிஷேகம் ஆராதனை எந்த இது அது பண்றேன் இது பண்றேன்னா நம்மளால முடியாது. ஆனால் பகவானுடைய திருவடியை போய் சரண் புகுந்து நம்மளுக்கு சரணாகதி செய்யறதுக்கு நம்மளுக்கு முடியாதா? கண்டிப்பா முடியும். நாம அதை பண்ணு, நீ போய் கும்பாபிஷேகம் பண்ணு, தீபாராதனை பண்ணு, நிவேதனம் பண்ணு, சோஸ்திர பாராயணம் பண்ணுங்கிறதோட அம்மா நீயே கதின்னு அவள் காலடியை கெட்டியாக பிடிச்சுக்கணும். விட்டலின் சரணங்களை கெட்டியாக பிடிக்கணும்னு சொன்ன மாதிரி பாதுகைகள் மாதிரி அவளுடைய திருவடிகளை போய் நம்ம அப்படியே கெட்டியா பிடிச்சுண்டாச்சுன்னா நமக்கு அவள் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாள். திருவடிகளை போய் நம்ம இது பண்ணோம். திருவடி இரண்டு, எங்க முகம் நிறைய சொல்லுவா, கண்கள் சொல்லுவா, ஆனா கால்களை அத்தனை கால்கள் சொல்ல மாட்டா, 2 தான். முருகனுக்கு சொல்லுவா 12 கண்கள் 18 கரங்கள் 18 கண்கள்லாம் சொல்லுவானா, திருவடி 2 தான். ஏன்னா நம்ம திருவடி தாமரை மதுரித்த பதமே சரணம் சரணம்னு லலிதா நவரத்ன மாலை சொல்ற மாதிரி திருவடிகள் 2, அதை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டுறணும். அதனால தான் நம்ம உடல்ல 6 சக்கரம் இருக்கு, அது கூட எல்லா தாமரை தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு ஒவ்வொரு 6 ஆதாரங்கள்லயும் எல்லா தாமரையோட இதழ்கள் போலதான் இருக்கும். 2 இதழ், 4 இதழ், 6 இதழ்னு ஒவ்வொரு 8 தாமரை 8 இதழ் அப்படின்ட்டு அந்த தாமரையா மலரக்காத்தான் இருக்கும். அப்போ கடைசியில என்ன பண்றா, சகஸ்டாரம் தலையில என்ன சொல்றா, 1000 இதழ் தாமரை. அப்போ தாமரை தான் ரொம்ப விசேஷமானது. அங்க சகஸ்ராரத்துல போனா அம்பாள் அங்க யாரு பரமேஸ்வரனோட சேர்ந்துக்காம இருந்து அப்படியே அமுத தாரைய பொழிவாளாம் அவள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அம்பாளை பத்தி இங்க என்ன சொல்றார், அருணாம்புயம் சித்தாம்புயம் தருணாம்புயம் கருணாம்புயம் வதனாம்புயம் கராம்புயம் சரணாம்புயம்னு 7 தாமரை. 7 தாமரையை பத்தி சொன்னார். எழுதாமறையாக இருக்கக்கூடியவளை பற்றின 7 தாமரை அப்படின்னு சொல்லி அம்பாள் மறை வடிவானவள். இப்படிப்பட்ட கருணை பொழியக்கூடிய உன்னுடைய திருவடியை தவிர நான் வேறு எதுவுமே எனக்கு தஞ்சம் இல்லை அம்மா, அதுதான் எனக்கு புகழ், அதுதான் எனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லி புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அபிராமி பட்டரும் அம்பாளோட திருவடி கமலங்களை சரணம் அடைந்து நமக்கும் அறிவுறுத்துறார், நீங்களும் போய் சரணடைங்கோ அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட அவளுடைய திருவடிகளை சரண் புகுந்து நாமும் வாழ்வுல எல்லா பாக்கியங்களையும் அடையணும். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.